டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஐயோ, ஒரு கமெண்ட் பார்த்தேன், எனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு என் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. சீரியஸ்லி இப்போ ரூமர் ஸ்பெக்குலேஷன்ஸ் போயிட்டுருக்கு ட்விட்டர் அண்ட் அதர் நியூஸ் மீடியாஸில். இந்த மாதிரி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ற மாதிரி இருக்கலாம், டிஎம்கே பேக் பண்ணுவாங்க, ஏடிஎம்கேவை ரூல் பண்ணுங்கன்ட்டு அப்படின்ட்டு. சர்க்கார் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் சொல்லுவாங்கள்ல, தமிழ்நாட்டில் 2 கட்சி தான், அவனும் இப்போது தாய் கழகத்தோடு சேர்றேன்னு சொல்லி சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரியஸ்லி இது நடக்குமோ? அதே சர்க்கார் படத்தில் மக்கள்லாம் விஜய் அவங்க சொல்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பட் கடைசியில் விஜய் அண்ணா நான் எதிர்கட்சியாக இருப்பேன், கேள்வி கேட்பவனாக அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரி ஒருவேளை சட்டசபைக்கு போய் கேள்வி கேட்குறவராக ஆகிடுவாரோ முதல்வர் ஆகாமல், இன் கேஸ் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே சேர்ந்துருச்சுன்னா? எனக்கு சத்தியமாக புரியல. பட் எனக்கு ரொம்ப வெறுப்பாகும். ஏன்னா சரி 3 நிமிஷத்தில் இதை சொல்ல முடியாது, பட் நான் டக்குன்னு சொல்கிறேன். 35% பேர் ஓட்டு போட்டவங்களில் டிவிகே வரணுன்ட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது 1 கோடியே ஒரு 70 லட்சம் வச்சுக்கலாம். அதில் 1 கோடி 70 லட்சமே விஜய் ஃபேன்ஸா? இல்லைல்ல. அப்போ மக்களும் இந்த 2 கட்சியும் வேணான்ட்டு தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. கரெக்டாக? சரி, டிஎம்கேல இருக்கிறவங்க ஏன் ஓட்டு போட்டிருப்பாங்க? டிஎம்கே போட்ட எல்லாருமே விஜய் வரக்கூடாது அப்படின்னு ஓட்டு போட்டாங்க. ஏடிஎம்கே வரக்கூடாது அப்படின்னு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. சரி, ஓகே. ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க என்ன ஆனாலும் டிஎம்கே திரும்ப வந்துடவே கூடாது அப்படின்னு தானே ஓட்டு போட்டாங்க. ஏன்? ஏடிஎம்கே பிரச்சாரம் பண்ணதே டிஎம்கே ஆட்சியிலேருந்து வெளியே போகணுன்ட்டு தான், அதாவது அவங்க ரூலிங்கில் இருக்கக்கூடாது. டிஎம்கே பிரச்சாரம் பண்ணதுமே ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக வரக்கூடாதுன்னு ஏடிஎம்கேவை ஒரு இனிமையாக வச்சு தான் பிரச்சாரம் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு எலெக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இது நடந்த என்ன ஆகும் கொஞ்சம் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரூமர் தான் இருக்கும். நியூஸ் சேனல் அவங்களோட டிஆர்பிக்காக இதெல்லாம் பரப்பறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது மட்டும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக மேபி நம்ம அடுத்த ஒரு ஜல்லிக்கட்டு கைண்ட் ஆஃப் சினாரியோஸை நம்ம தமிழ்நாட்டில் எதிர்நோக்க சான்ஸ் இருக்குது. அண்டு இது நடந்துருச்சுன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவால் அடுத்து எழிஞ்சிக்கவே முடியாது. கண்டிப்பாக மக்கள் நம்ப மாட்டாங்க அவங்கள. ஈவன் டிஎம்கே ஹார்ட்கோர் ஏடிஎம்கே ஃபேன்ஸாக இருப்பாங்கள்ல, அவங்களே ஏடிஎம்கேவை வெறுக்க சான்ஸ் இருக்குது. ஒரு பரிதாபம் வரும் டிவிகே மேலே. ஸோ அஃப்கோர்ஸ் 2031 வில் பி அ மேசிவ் விக்ட்ரி ஃபார் அ டிவிகே. இது நடந்துருச்சுன்னா பட் இது நடக்காது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச, நான் பார்த்த வரைக்கும், நான் கன்சியூம் பண்ண வரைக்கும் இது மைட் பி அ ஒரு ரூமர் ஸ்பெக்குலேஷனாக இருக்கணும். இது மட்டும் நடந்துருச்சுன்னா கைஸ், நம்ம எந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை இவ்வளோ நாள் ஏமாத்தினதும் இல்லாமல் இப்போவும் ஏமாற்ற போகிறாங்கன்ற ஒரு லைஃபே வெறுத்துருவேன். தெரில, பார்ப்போம்.